ரம்ஜானை நான் அனுசரிப்பதனால யாருக்காவது பாதிப்பு வருதுன்னா அவன் தாராளமாக அதை விமர்சிக்கலாம். பக்ரீத்தை நான் அனுசரிப்பதனால் யாருக்காவது அதில் விமர்சனமும் பாதிப்பு இருந்தால் அதை தாராளமாக விமர்சிக்கலாம், அது வேறு. ஆனால் மற்றபடி எல்லாருக்கும் ரம்ஜான் வாழ்த்து, பக்ரீத் வாழ்த்துன்னு சொல்கிற மாதிரி அவர்களுக்கும் நம்முடைய ஹோலி வாழ்த்து. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய கம்பை எடுத்து அந்த கம்பை தூக்கி போட்டு பிடிச்சி பள்ளியாசல் கேட்டை அடித்து உடச்சி அப்படி ஒரு கொண்டாட்டம். இதில் இவங்களுக்கு என்ன ஆனந்தம் கிடைச்சிருது அப்படின்னு சொன்னால், மக்களை அந்த மனநிலைக்கு தள்ளுகிறார்கள். இது இருந்தால் மட்டும்தான் டேக் அ பர்டிகுலர் கம்யூனிட்டி, டார்கெட் தெம் அண்ட் ஃபைண்ட் ஃபால்ட் ஆன் தெம் ஃபார் எவ்ரி திங் தட் கோஸ் ராங் அப்படிங்கிறது ஹிட்லருடைய தத்துவம். அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை எடுத்துக்கொண்டு எதுக்குமே அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி 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 யோகி ஆதித்யநாத் என்னைக்காவது வளர்ச்சியை பற்றி பேசி பார்த்துருக்கீங்களா? கும்பமேளாவிலே நடந்த அந்த கங்கை நதியினுடைய அசுத்தங்களை பற்றி இந்துக்கள் கேள்வி கேட்டார்கள். அதுக்கு அவர் சட்டமன்றத்தில் பதில் சொல்றாரு, பன்றிகளுக்கு அதில் இருக்கக்கூடிய அழுக்கு தெரியும், குதக்கம் விளைவிப்பவர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தெரியும், பக்தர்களுக்கு மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய புனிதம் தெரியும் அப்படின்னு. இதுவாடா பதில்? இது ஒரு பதிலான்னு கேட்குறேன். எல்லாருக்கும் சேர்த்து பதில் சொல்ல வேண்டியதுதான் உங்களுடைய கடமை. என்றைக்காவது இந்த யோகி ஆதித்யநாத் உருப்படியான ஒரு வளர்ச்சியை பற்றியோ கல்வியை பற்றி, முதல்ல அவருக்கே கல்வி கிடையாது ஃபஸ்ட்டு, அப்போ கல்வியை பற்றியோ ஒரு வளர்ச்சியை பற்றியோ என்றைக்குமே நம்ம பேசினதில்லை.